இன்னைக்கு ஆஜய் பாலாஜி அவர்கள் டைரக்ஷன்ல நம்ம சூர்யா அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க கருப்பு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ரொம்பவே முக்கியமான கேரக்டர்ல நம்ம த்ரிஷா அவர்களும் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கருப்பு படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஸ்டார்டிங்ல கேரளாவிலேருந்து ஒரு அப்பா அவருடைய பொண்ணு கூட்டிட்டு அவருடைய பொண்ணுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னைக்கு வராரு. அதுவும் அந்த பொண்ணுக்கு ஒரு மேஜரான ஆபரேஷன் ஒன்று பண்ண வேண்டியது இருக்கு. அதை பண்ணணும் அப்படின்னா 60 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகும். அந்த ஆபரேஷன் மட்டும் பண்ணலைன்னா அவருடைய பொண்ணு இறந்துருவாங்க. அதனால ஊர்லேருந்து வரப்பவே 60 பவுன் தங்கத்தை எடுத்துட்டு வராரு. சென்னைக்கு வந்து இறங்கினதுமே 2 திருடங்க அவருடைய பேக்கை திருடிட்டு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த திருடங்களையும் பிடிச்சி நகையும் மீட்டுறாங்க. ஆனா நகையை நாங்க உங்ககிட்ட நேரடியாக தர முடியாது, இதை கோர்ட்ல போய் தான் நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால கோர்ட்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு வக்கீலா இருக்க பேபி கண்ணன் என்னும் ஆஜய் பாலாஜி அவர்கள் கிட்ட போறாரு. அதுக்கப்புறம் ஆஜய் பாலாஜி அவர்கள் கோர்ட்ல வாதாடுறாரு. ஆனா வாய்தான்னு நாட்கள் உருண்டோடுதே தவிர அவருடைய நகை அவருக்கு கிடைக்கவே இல்லை. அவருடைய நகை கிடைச்சாதான் அவரோட பொண்ணோட உயிரை காப்பாற்றவே முடியும். கடைசியா தான் அவருக்கு தெரிய வருது ஆஜய் பாலாஜி அவர்கள் இத்தனை நாளா நம்மளை ஏமாத்திருக்காரு அப்படின்னு. தான் ஏமாந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆஜய் பாலாஜி அவர்கள் கிட்ட சண்டை போட ஆஜய் பாலாஜி அவர்களும் கோர்ட்ல இருந்து எப்படி நீ நகையை வாங்கிடுற அப்படின்னு பாத்துற அப்படின்னு சவால் விட்டுட்டு போயிடுறாரு. கடைசியா இருந்த எல்லா நம்பிக்கையும் போய் அந்த மனுஷன் கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருந்த கருப்புசாமி கோயிலில் கருப்புசாமிக்கு மிளகா இடித்து அதை மேலே பூசி வேண்டிக்கிறாரு, என் பிரச்சனையை தீர்த்து வை அப்படின்னு. அதுக்கப்புறம் கடவுள் கருப்புசாமியான நம்ம சூர்யா அவர்கள் களத்தில் இறங்குறாரு. அதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, கடவுள் மனிதனா மாதிரி தன்னுடைய பக்தனுக்காக இந்த மாதிரி சம்பவங்களையும் உதவிகளையும் பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. ஆஜய் பாலாஜி அவர்கள் கருப்பு படத்தை ரொம்பவே சூப்பராக செதுக்கி கொடுத்துருக்காரு ஒரு சிற்பமாக. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுவும் ஆஜய் பாலாஜியோடைய அந்த வில்லனிசம்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆஜய் பாலாஜி அவர்கள் அவருடைய வில்லன் கேரக்டர் ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காரு. எதிர்த்து நிற்கிறது கடவுளாக இருந்தாலும் நான் ஒரு கை பாப்பண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காரு. சூர்யா அவர்கள் வர ஃப்ரேம் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு விண்டேஜ் சூர்யாவை பார்த்த மாதிரி இருக்குது. த்ரிஷா அவர்கள் வரக்கூடிய எல்லா சீன்லையுமே அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்களுடைய கேரக்டரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்குது. டைரக்டர் ஆஜய் பாலாஜி அவர்கள் எல்லா கேரக்டருமே ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. படத்தில் வந்திருக்க அந்த ஃபேண்டசி சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். சாமி நம்பிக்கையை பேஸ் பண்ணி அப்போல்லாம் நிறைய படங்கள் வந்துச்சு, இப்போலாம் அது வரதில்லை. ஆனால் ஆஜய் பாலாஜி அவர்கள் அப்பப்போ இந்த மாதிரியான படங்கள் எடுத்துகிட்டு வரப்போ தான் சில பேருக்கு சாமி மேலே நம்பிக்கை வரும், பயமும் வரும். இது டோட்டலாக ஆஜய் பாலாஜி அவர்கள் டைரக்ஷனில் சூர்யா அவர்கள் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க கருப்பு படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு தரமான கமர்ஷியல் ஃபேண்டசி ஆக்ஷன் படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். கருப்பு படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான். கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்குமான ஒரு படம். எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். அதுவும் சூர்யா ஃபேன்ஸ்க்குலாம் இந்த படம் 100% கண்டிப்பாக பிடிக்கும். இது வரைக்கும் ரிலீஸ் ஆனதுலேயே சூர்யாவோட தரமான ஒரு கம்பேக் படம்னா அது இந்த படம் தான்.